டீம் இன்னைக்கு டீச்சிங் டியூஸ்டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ இன் சம்மர் எசென்ஷியல் ரொட்டீன் பிளஸ் காமன் ஸ்கின் கேர் நெக்லெக்ட் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் பிரியா கோபாலகிருஷ்ணன் ஹியர், ஸ்கின் கேர் ட்ரெயினர் ஆஃப் வெஸ்டீஜ். ஸோ ஸ்கின் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் டீம். ஸோ ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்படின்றத சொல்றோம். இப்போ ஸ்கின் கேர் நம்ம தினசரி பண்றதால அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட சரும பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுறது மட்டும் இல்லாம நம்மளோட சருமம் நல்ல ஒரு க்ளோவா இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாவும் இருக்கிறதுக்கு ப்ராப்பரா ஒரு ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சருமத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஸ்கின் டிசீஸ் ஆர் ஸ்கின் அலர்ஜிஸ் வராம நம்மள காப்பாத்துறதுக்கு ஸ்கின் கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் நம்மளோட உடம்புல அகெயின் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்றதால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% வெஸ்டீஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அஷ்யூர் கேட்டகரி ஆகட்டும், மிஸ்ட்ரல் ஆஃப் மிலான் ஆகட்டும், வெலினோ ஆகட்டும், ஸ்கின் ஃபார்முலா 9 ஆகட்டும், எல்லாமே 100% ஹலால் சர்டிஃபைட், பிளான் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வீகன் க்ரூவல்டி ஃப்ரீயும் கூட. ஸோ மிக முக்கியமா நம்ம ஒரு ஸ்கின் கேர் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி ஸ்கின் லேயர்ஸ் இருக்கு, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு, அதோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் எப்படிலாம் போய் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ மேல்புறமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம வந்து எபிடர்மஸ் அப்படின்னு சொல்வோம். நடுப்புறமா இருக்கக்கூடிய பகுதியை நம்ம டெர்மஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி லாஸ்டா இருக்கக்கூடிய பகுதியை, அதாவது தேர்ட் லேயரை நம்ம வந்துட்டு ஹைப்போடர்மஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேல்புறமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா விசிபிளா நம்மளோட கண்ணால பார்க்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பகுதியில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோஸை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸில் இருக்குது. ஸோ சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தோல் உரியிறது. இப்போ இந்த தோல் உரியிறதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எபிடர்மிஸில் தான். இப்போ சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், ஆக்னி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா டெர்மஸ்ல இருந்து தான் வருது. அகெயின் செகண்ட் லேயர்ல இருந்து வருது. இப்போ இந்த தேர்ட் லேயர் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபேட் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொழுப்பு திசுக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்போடர்மஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மஸ் அண்ட் எபிடர்மஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமை கரெக்ட் லெவல்ல பாதுகாத்து அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எபிடர்மஸ்ல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்றோம் அப்படின்னா 1 or 2 டேஸ்லேயே வந்துட்டு அது போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷேவ் பண்றோம் அப்படின்னா 1 or 2 டேஸ்லேயே நமக்கு க்ரோத் இருக்கும். இப்போ நீங்க ஸ்கின்ல ஸ்க்ரப் பண்றீங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்ல நமக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நமக்கு போயிடும், 2-3 டேஸ்ல அகைன் நமக்கு ரிப்பீட் ஆகும். பட் டெர்மஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம த்ரெட்டிங் பண்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹேர் க்ரோ ஆகுறதுக்கே அகெயின் 7 to 10 days, அரௌண்ட் 2 weeks கூட ஆகும் நமக்கு அந்த க்ரோத் எடுக்க. ஏன்னா அந்த லேயர்ல இருக்கக்கூடிய ஹேர் நமக்கு வெளியில வர்றதுனால. அப்போ அந்த லேயர் வரைக்கும் போகக்கூடிய சரும பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரும்புள்ளிகளாக இருக்கலாம், மங்காக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு சிஸ்ட் அந்த மாதிரி ஆக்னிலே பல விதமான ஆக்னேஸ் இருக்கு. நமக்கு உடைச்சா பிளட் வர மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கலாம், உடைச்சா பஸ் வர மாதிரி ஆக்னி இருக்கலாம், இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கட்டி மாதிரி கூட வெளியில வரும்பொழுது அது ஒரு பஸ்ஸா வர மாதிரி இருக்கலாம். இந்த பகுதியெல்லாம் டீப் டவுன் நம்மளோட டெர்மஸ்ல போய் அக்குமுலேட் ஆகுது. அப்போ எப்படி இந்த ஒரு பிரச்சனை அவ்வளோ டீப்பா போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சருமத்தை ஒழுங்கா பராமரிக்கல அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பழைய காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அப்போ பொல்யூஷன் ரொம்பவே கம்மியா இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம பல விதமான டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக் யூஸ் பண்றோம், கார் யூஸ் பண்றோம், ட்ரெயின்ல போறோம். நீங்க எந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாலும் உங்க சருமத்தில் அழுக்கு ஏறும். அப்போ சருமத்தில் ஏறக்கூடிய அழுக்க நம்ம ஒழுங்கா வந்துட்டு கிளீன் பண்ணாம
ஒரு ஸ்கின் கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இது அப்படியே டீப் டவுன் டெர்மஸ் வரைக்கும் போய் அதுல ப்ளூ கலர்ல ஒரு லைன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிற டியர் டீம் அண்ட் ரெட் கலர் லைன்ஸ் எல்லாம் போகுது பாருங்க. இது எல்லாமே கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைலரானிக் ஆசிட் ஒரு ஈரப்பதமே இல்லாம அது எல்லாமே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஸ்கின் அதோட எலாஸ்டிசிட்டியே போயிடும். ஒரு ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய தன்மையே போய் அதிகமான சுருக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவுல பொல்யூஷன் நம்மளோட சருமத்துல ஏறுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அண்ட் இதை தாண்டி மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய வெயில் காலத்துல நம்ம சருமத்துல அதிகமான ஸ்வெட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ வியர்வை வந்து அதிகமா சேருது அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய முகத்தை தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதை ப்ராப்பரா நம்ம கிளீன் பண்ணாம விட்டோம்னா அந்த ஆயில் செக்ரீஷன் எல்லாம் செகண்ட் லேயருக்குள்ள போய் அகெயின் நிறைய பருக்கள், கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ், ஆக்னே, பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மிக முக்கியமா எதுக்காக ஸ்கின் கேர் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மளுடைய சரும பிரச்சனையிலிருந்து நிச்சயமா நம்மளை வந்துட்டு பாதுகாக்கும். அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வெளியில இருந்து ரேஷஸோ ரெட்னஸோ அலர்ஜியோ வருதுன்னா இதுல இருந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 40 வயசு 50 வயசு கடந்து போகும் பொழுது கூட ஒரு ஏஜிங் ஆகாம ஒரு சூப்பர் க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கின் கேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சில வாட்டர்ஸ் இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது பொழுது அந்த தண்ணீர் செட் ஆகாது. அந்த தண்ணீர் செட் ஆகாம முகம் கருக்கிறது, முகத்துல ஒரு மாதிரி எரிச்சல் வர்றது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நம்ம ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஆண்களுக்கா இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது சுருக்கம் கூட தினசரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சரியாகும். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கைகளை தொட்டு பார்க்கலாம் லைவா. இப்ப நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது நம்மளோட ஹேண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். அதே நீங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னை தொட்டு பாருங்க ரொம்ப மென்மையா மிருதுவா சாஃப்டா இருக்கும். அப்போ நம்ம ஸ்கின் கேரே பண்ணல ஒரு 20-25 வயசு வரைக்கும் ஸ்கின் கேரே பண்ணாம விட்டா கூட நல்லா இருக்கும். ஆனா 30 வயசை நீங்க கடக்கும் பொழுது நீங்க ஸ்கின் கேரே பண்ணல கம்ப்ளீட்டா பண்ணல அப்படின்னா உங்க கையில எப்படி ஸ்கின் இருக்கோ கிட்டத்தட்ட உங்களுடைய முகத்திலும் அதே அளவுக்கு அந்த டெக்ஸ்டர் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும். தொட்டு பார்த்தாலே ஒரு ஸ்மூத் ஸ்கின் இருக்காது. ஒரு மாதிரி வறண்ட சருமமா இருக்கலாம், சில டைம் எண்ணெய் சருமமா இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ நம்ம தினசரி ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகி நல்ல சாஃப்டாகவும் நல்ல சப்பலாகவும் நம்ம ஸ்கின் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஆண் தினசரி ஸ்கின் கேர் பண்ணா இப்போ டெய்லி ஷேவ் பண்றவங்க இருப்பாங்க, இல்ல வாரத்துல 2 நாள் ஸ்கின்னை வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு ஷேவ் பண்றவங்க இருப்பாங்க, ரேசர் போட்டு யூஸ் பண்றவங்க. இப்போ இந்த ரேசர் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சில டைம் பை சான்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முடி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த முடி வெளியில வரக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி வரும். இப்ப இந்த கட்டி மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா நல்ல வலியையுமே ஏற்படுத்தும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசர் பம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டீம். இப்போ இந்த ரேசர் பம்ஸை கூட அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம ஃபேஸ்ல ரேசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம ஸ்கின் கேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேசர் பம்ஸுமே குறையறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சம்மர் சீசன்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வெயில்ல நிச்சயமா நம்மளுடைய சருமம் வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். இப்போ பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது. சில டைம் நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டு வெயில்ல போகும்பொழுது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கலாம், அதிகமா வேர்க்கிற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறமும். ஸோ நீங்க ஸ்கின் கேர் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன் பி மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட லூஸ் பவுடர் ஆர் மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட காம்பேக்ட் பவுடர் ஒரு அஷ்யூரோட பாடி டால்க் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நம்ம வெஸ்டீஜ் கேட்டகரியில எந்த பவுடர் பிடிக்குதோ நீங்க போட்டு ஃபேஸ்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒன் ஃபுல் டேவுமே உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் க்ளோவாகவும் இருக்கும். பட் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன வெயில் அடிச்சாலும் என்ன மழை பெஞ்சாலும் நம்மளோட கிளைமேட் எப்படி மாறினாலும் கம்பல்சரி நம்ம ஸ்கின் கேரும் பண்ணணும், அதுக்கு கூடவே நம்ம சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணணும். ஸோ
எதுக்காக ஸ்கின் கேர்? இப்போ நம்ம ஸ்கின் கேர் பண்ணல, ஸோ டீம் நம்ம சம்மர்ல ஸ்கின் கேர் பண்ணாம நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டே வரோம். நம்ம நார்மலாவே யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நெறைய பேரு வெயில்ல வேலை செய்றவங்களோட ஸ்கின்ன பாருங்க. நல்ல வெயில்ல வேலை செய்றவங்களோட ஸ்கின்ன பார்க்கும் பொழுது, அவங்க கைகள், கால்கள், முகம் எல்லாமே நல்லா சுருங்கி போயிருக்கும். ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம வெயில்ல வொர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம சருமத்துல டேனிங், அதாவது சருமம் கருமை அடைதல் மிக வேகமாக நடக்கும். ஸோ அது வேகமாக நடக்கும் பொழுது, நான் ஆல்ரெடி சொன்னது மாரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் லெவல், எலாஸ்டிசிட்டி எல்லாமே கம்மியாகும் பொழுது, ஒரு 30 வயசுலயே உங்க தோற்றம் எப்படி இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 வயசை தொட்ட மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ அதனால தினசரி நீங்க ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஏஜிங்கை நம்ம தடுக்கலாம். ஸோ ஒருவேளை பண்ணல அப்படின்னா நிச்சயமா வெகு சீக்கிரத்திலே நம்மளுடைய சருமம் பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே ஏஜ்டு வயதான தோற்றம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரெண்டாவதா என்னன்னு பார்த்தோம்னா, போதுமான அளவு நம்முடைய சருமத்துக்கு ஈரப்பதம் இல்ல. அதாவது நம்ம தண்ணீர் ஒழுங்கா குடிக்கலனாலும், ஆஹ் தண்ணீர் தண்ணீர் போல உள்ள ஆகாரங்கள் எதுவுமே எடுக்கல. அதாவது நீங்க மோர் எடுத்துக்கலாம், நீங்க கஞ்சி குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணீர் வடிவுல நீங்க ஆகாரங்கள் இந்த வெயில் காலத்துல அதிகமா எடுக்கணும். ஒருவேளை இந்த தண்ணீர் வடிவுல நீங்க எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சருமம் நல்ல திக்காகிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரி உங்க ஸ்கின்னை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்க உதடு கூட நல்லா வறட்சி அடைகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இது மேக்சிமம் நமக்கு எப்போ நடக்கும்னா பனிக்காலத்துல தான் நடக்கும். ஆனா இந்த ஒரு வெயில் காலத்துல கூட நீங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கல அப்படின்னா கண்டிப்பா சரும பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டாவே உங்களோட ஸ்கின் ஈரப்பதமே இல்லாம நல்ல டீஹைட்ரேட் ஆகி ரொம்பவே டைட் ஆகி ஒரு மாதிரி டல் ஃபீல் வர்றதுக்குமான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். இது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு 2, 3 பிம்பிள்ஸ் இருக்கும். நாளடைவுல பார்த்தோம் அப்படின்னா, வெயில் காலத்துல தொடங்குன ஒரு 2வது வாரம், 3வது வாரம் பார்க்கும் பொழுது, சருமத்தில் அதிக அ பருக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த 1 பரு, 2 பரு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 வாரம், 3 வாரம் போகும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அது 10, 20, 30ஆக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. நாளடைவுல இந்த மாதிரி அதிக பருக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, ஒரு பரு வந்த இடத்துல இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்க பொட்டன்ஷியலா நிறைய பிரேக் அவுட்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துல மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுறது மட்டும் இல்லாம கழுத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகலாம். நம்மளுடைய உடல் பகுதிகள்லயும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த வெயில்ல நம்ம பார்க்க போற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதாவது சம்மர்ல வரப்போற சரும பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சம்மர்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமா வெயில்ல போயிட்டு வந்தாலே எல்லாருக்குமே சருமம் கருமை அடைகிறது தான் மிக முக்கியமான பிரச்சனையா சொல்றாங்க. ஸோ அதை நம்ம டேனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டேனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலரா காலையில ஒரு 11 மணிக்கு வெயில்ல போறோம், 2 மணி மத்தியானம் அந்த மாதிரிலாம் வெயில்ல போகும்பொழுது ஃபாஸ்டாவே ஒரே நாள்ல வந்துட்டு நமக்கு 100% நம்மளோட சருமம் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா நல்ல டேன் ஆயிடும். அண்ட் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளே வெளியில போயிட்டு விளையாடிட்டு வரும்பொழுது உடம்பெல்லாம் சிவந்து போறதை பார்க்கலாம். இதை நம்ம சன் பேர்ன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்பெல்லாம் பெரிய பெரிய கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்க்குரு வரும், உடம்பு ஃபுல்லா வரும், நெற்றியில எல்லாம் வரும், இந்த மாதிரி எல்லாம் வேர்க்குரு வரும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விரல்களுக்கு இடையில மட்டும் வரது மட்டும் இல்லாமல் உடம்புல எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஈரம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கோ, அதாவது நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸா இருக்கலாம், நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட இடுப்பை சுத்தின பகுதியா இருக்கலாம், நம்ம ட்ரெஸ் போடக்கூடிய பகுதியா இருக்கலாம், இதெல்லாம் ஈரம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட சருமத்தில் அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆஹ் வெயில்ல போயிட்டு வரோம், எதுவுமே கேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஸ்கின் அலர்ஜி ரேஷஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட சருமம் இந்த ரேஷஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளடைவுல சிவப்பு தன்மை, அதாவது அங்கங்க நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா அலர்ஜிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க நல்ல தண்ணி குடிச்சிட்டு வெயில்ல போயிட்டு அண்ட் ப்ராப்பரா நமக்கு தேவையான ஒரு இளநீர் கூட குடிக்கலாம். ரொம்ப வெயில்ல போயிட்டு வரும்பொழுது. அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தோல்ல சுருக்கமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத தாண்டி சரும பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கு வரும். மங்க தாண்டி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தாத்தா பாட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 50 வயசு, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, முகத்துல சின்ன சின்னதா, வட்ட வட்டமா ஒரு மாதிரி ப்ரவுன் ஸ்பாட் இருக்கும். ஸோ இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வெயில் காலத்துல வந்துட்டு சரும பிரச்சனைகள் மட்டும் இல்லாம, உடல்லயும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, சாஃபிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ரொம்ப தூரம் நம்ம நடந்து போறோம். ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டு வேலைகள் ஏதாவது செய்யும் பொழுது நம்ம அண்டர் ஆர்ம்ஸா இருக்கலாம், நம்ம தொடை பகுதிகளா கூட இருக்கலாம். இந்த பகுதியெல்லாம் உராய்வு அதிகம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதி சிவப்படைந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர், அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு மாதிரி பிஞ்சு அங்க கூட ஒரு மாதிரி எரிச்சல் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த சன் பர்ன் வந்திருக்கு அப்படின்னா காமனா எப்படி இருக்கும்? சன்பர்ன் வெயில்ல போயிட்டு வந்தா சருமம் சிவப்படைதல். இது எப்படி இருக்கும்னா, சருமம் சிவப்பா இருக்கிறது ஒண்ணு, அந்த சிவப்பா இருக்கக்கூடிய தோல் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு காணப்படலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உடம்புல கூட நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க, தவறில்லை. முகத்துல மட்டும்தான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நம்ம எப்பவுமே ஒரு சன்ஸ்கிரீன் வெயில்ல போறோம் அப்படின்னா பாதுகாப்பா நம்மளுடைய முகத்திலையும் அப்ளை பண்ணணும், கழுத்துலயும் அப்ளை பண்ணணும், கைகள்லயும் அப்ளை பண்ணணும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா கால்கள்லயும் அப்ளை பண்ணலாம், ஒரு தவறும் இல்லை. அடுத்த கட்டமான பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா ஆக்னி. ஸோ இந்த ஆக்னி நான் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸாக இருக்கலாம், ஆக்னிவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நம்ம அதை என்ன நினைப்போம், ஓகே இது வந்துட்டு ஒரு வேர்க்குருதா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாகும், அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தினசரி 2 வேளை கண்டிப்பா நீங்க வந்துட்டு அஷ்யூரோட கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் உபயோகிச்சு நல்ல முகத்தை கழுவுங்க. நல்ல முகத்தை கழுவிட்டு அகைன் நீங்க எங்கெங்க ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் பாக்குறீங்களோ அங்க நீங்க பிளெமிஷ் ஜெல் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாலிகுலிட்டிஸ். ஸோ இந்த ஃபாலிகுலிட்டிஸ் அப்படின்னா குட்டி குட்டியா ரேசர் போட்டதுக்கு அப்புறம் பம்ஸ் வரும். ஸோ அந்த நம்ம ரேசர் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கன்னத்துல ஸ்மால் ஸ்மாலா ரெட் ரெட்டா வருது இல்லைங்களா? இதே மாதிரி உடம்புல பல பகுதிகளில் இந்த வெயில் காலத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இன்க்ரோன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாக்டீரியல் growth அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்மால் ஸ்மால் பம்ஸ் உடம்ப சுத்தி வரும். சில டைம் அதை தொட்டு பார்க்கும்போது வலி ஏற்படாது, அண்ட் சில டைம் தொட்டு பார்க்கும் பொழுது நல்ல கல் மாதிரி ஃபீல் ஆகும் அண்ட் நல்ல வலியுமே ஏற்படும். ஸோ இது என்ன மாதிரி ரீசன்ல வருது, அதாவது நீங்க ஷேவ் பண்ணாமலே இந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டான துணி போடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூடு அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல லூஸான துணி போடணும். அண்ட் காட்டன் துணியா போட்டோம்னா ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பவுமே இந்த வெயில் காலத்துல உடம்ப நல்லா ட்ரையாவே வச்சுக்கணும். உங்க உடம்பு வேர்த்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா காலையில அஷ்யூரோட ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் சோப் யூஸ் பண்ணுங்க. நைட் வந்துட்டு அகெயின் அஷ்யூரோட நீம் சோப் யூஸ் பண்ணி குளிக்கணும். ஸோ வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கை கால் முகம் எல்லாம் கழுவுங்க. ட்ரெஸ்ஸை கூட அகெயின் வாஷ் பண்றது ஒரு பெஸ்ட் கூட. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஃபேஸ்ல உங்களுக்கு ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஃபாலிகுலிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த கட்டி மேல என்ன பண்ணாதீங்க, அகெயின் ரேசர் போட்டு ஷேவ் பண்ணாதீங்க. ஏன்னா இரிட்டேட் பண்ண ஒரு ஸ்கின் மேல திருப்பி நம்ம ஒரு ரேசர் போட்டு இரிட்டேட் பண்றோம்னா அதை உடைஞ்சு ரத்தம் வந்து திரும்பி பக்கத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா வேர்க்குரு. ஸோ இந்த வேர்க்குரு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே காமன். உடம்பு ஃபுல்லா வரும், நெத்தி, முதுகு, அப்படி கைகள், கால்கள், சிலருக்கு ஃபுல் பாடியுமே வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 வேளை கம்பல்சரி குளிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா காட்டன் துணி போடுறதும் மட்டும் இல்லாமல் வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட அஷ்யூரோட பாடி டால்க்குமே இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கான்டாக்ட் டெர்மட்டிட்டிஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அனதர் கைண்ட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கைகள், கால்கள், முகத்துல கூட வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அகெயின் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஷேர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ப்ராப்பரா நம்மளோட க்ளோத்திங்கே கரெக்டா யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த வெயில்ல
நல்லா வேர்த்துருச்சு, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஃபங்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. ஆனா அகைன் நான் இன்னொரு நாள் போடுறேன்னா, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுல கூட இந்த பிரச்சனை ட்ரிகர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அண்ட் லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வெயில் காலத்துல ரொம்பவே காமன். எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில்ல நமக்கு நல்லா வேர்க்கும். நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ நல்லா வேர்க்கும். நமக்கு வேர்க்கிறது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த வேர்த்து 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இச்சிங் மாதிரி வரும். அப்புறம் நைட்டு நமக்கு இது தூங்கும் பொழுது தான் சிவியர் ஆகும். சில டைம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல கூட வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது ட்ரையா இருக்கலாம். சிலருக்கு அது ரெட்னஸா இருக்கலாம். இந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ், கால்கள் கிட்ட இந்த மாதிரி எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டியூ கார்டனோட இன்டிமேட் ஃபோமிங் வாஷ் இருக்கு. இது ஆண்கள், பெண்கள் 12 வயசிற்கு மேற்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பர்ட்டிகுலர் ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னர் வேர்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே காட்டனா இருக்கட்டும், ரொம்ப பிரீதபிளா இருக்கட்டும், வேற ஏதாவது பாலிஸ்டர் மெட்டீரியலோ, நைலான் மெட்டீரியலோ அந்த மாதிரி போடுறீங்கன்னா, என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்வையை இழுக்காது. இது இப்போ நீங்க முகத்துக்கே ஒரு டவல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது காட்டன் இல்ல. அது ஒரு 50% காட்டன், 50% நைலான், வேற ஏதோ ஒரு மைக்ரோ ஃபைபரா இருக்கு. ஆனா அதுல பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆயிருக்க மாதிரி இருந்ததுன்னா, அந்த தண்ணி ஃபுல்லா உறிஞ்சாது. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்படி தண்ணி உரியாத ஒரு துணியை நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சருமத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரதுக்கான பல சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல சிலர் நம்ம நல்ல ஸ்கின் கேர் பண்றோம். ஆனா கூட சில தவறுகளை வந்துட்டு நம்ம தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம இந்த ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன, நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எது எதெல்லாம் நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம முதல் கட்டமா பார்க்கலாம். ஸோ அதுல மிக முக்கியமா தண்ணீர் குடிக்கிறது இல்லை. ஸோ தண்ணீர் குடிக்கிறது இல்லை அப்படின்னா, போதுமான அளவு யாருமே குடிக்கிறது இல்ல. இப்போ ஒரு நாளைக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, சராசரியா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 3ல இருந்து 4 லிட்டர், அட்லீஸ்ட் நம்ம 2 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில குடிக்க வேண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணீரே குடிக்காம இருக்கோம், ஸோ இல்ல 2 லிட்டர் தான் குடிக்கிறோம், 1 லிட்டர் தான் குடிக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மளுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் பல நோய்கள்ல நம்மளை கொண்டு போய் விட போகுது. பல நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்கு. அப்போ நம்ம போதுமான அளவு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா தண்ணீர் குடிக்கணும். மிக முக்கியமா காலையில எழுந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் இல்லைன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஸோ தண்ணீர் குடிக்க 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 தான் நம்ம உடம்புக்கு போதுமான ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு தண்ணீர் குடிக்கிறது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் தான் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா, நம்மளோட வெஸ்டீஜில் கொலாஜன் பவுடர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை கூட தாராளமா எடுத்துட்டு போகலாம் வெளியில போகும்பொழுது. அகைன் வாட்டர்ல நீங்க போட்டு அதை நீங்க குடிக்கலாம். ஏன்னா தண்ணீரா குடிக்கிறதுக்கு தான் நமக்கு முடியல அப்படின்னா, இந்த மாதிரி கொலாஜன் பவுடர்ஸ் கூட நம்ம போட்டு குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜனையும் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஹைட்ரேட்டடா நல்ல மாய்ஸ்சரா வச்சுக்கும். ஸோ டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ட்ரைனிங் போனாலும், ஹோம் மீட்டிங்ஸ் போனாலும், எங்கே போனாலும் கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 லிட்டர் பாட்டில் அது நம்ம பேக்ல இருக்க வேண்டியது கட்டாயம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நாட் கிளீனிங் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டூயிங் ஸ்கின் கேர். ஸோ கைகளை கழுவாமலே நீங்க ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ நிறைய பேர் பண்ற தவறு அப்படின்னு பார்க்கும் பொழுது கைகளை கழுகுறதே இல்லை. ஸோ கைகளில் அழுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ்லேயே நல்ல அழுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி டவுட்டா இருக்குன்னா, அகைன் நீங்க ஃபோனோட பேக் கேஸை ஃபோனை வந்துட்டு ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் எவ்வளோ டஸ்ட் அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு. ஸோ அது நம்ம பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை விட 10 டைம்ஸ் அதிகமா நம்மளுடைய போன்ஸ்லயே அதிகமா இருக்கு. ஸோ நீங்க கைகள் கழுவிட்டு ப்ராப்பரா எப்பவுமே ஸ்கின் கேர் பண்ணணும். இல்லைன்னா சருமத்துல கிருமிகள் வந்துட்டு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பாக்டீரியாஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்றோம் அப்படின்னா
நிச்சயமா நம்ம சாப்பிட்டுட்டு தான் ஸ்கின் கேர் பண்றோம். ஸோ நைட் நல்லா ஸ்பைசி ஃபுட்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்க, சில்லி இருக்கிற மாதிரி இல்ல நல்லா மசாலாஸ் இருக்க மாதிரி ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுறீங்க அப்படின்னா கைகள்ல கழுகாம நம்ம, அதாவது லைக் ஹேண்ட் வாஷ், அஷ்யூர்லயே நமக்கு ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாம நீங்க வந்துட்டு நார்மல் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு போகும் பொழுது நம்ம ஏதோ ஸ்கின் கேர் பண்ணதால தான் எரிச்சல் வந்துச்சு அப்படின்னு நினைப்போம். தவறு எங்க நடக்குது அப்படின்னா ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாததால தான் நமக்கு ஸ்கின்னு ஒரு ஒரு ப்ராடக்ட் போட்ட உடனே டக்குன்னு அதை கை வச்சு நமக்கு மசாஜ் பண்ணும் பொழுது எரியுது அப்படின்னா அதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ கம்பல்சரி ஒரு 30 செகண்ட்ஸ் அஷ்யூரோட ஹேண்ட் வாஷ் எடுத்து ஒரு சாஃப்ட் மசாஜ் நீங்க கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது நீங்க காலையில நீங்க ஸ்கின் கேர் பண்ணாலும் கை கழுவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டு நீங்க ஸ்கின் கேர் பண்றீங்கனாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க மேக்கப் எல்லாம் பண்றீங்கனாலும் கட்டாயம் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் 2 தடவையாவது வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரி எரிச்சலோ நமைச்சலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அண்ட் அதுல மிக முக்கியமா நம்ம எந்த மாதிரி ஸ்கின் கேர் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் முகத்துக்கு மட்டும்தான் போடுறோம், கழுத்துக்கு போடுறது இல்ல. நான் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் சொல்றது என்னன்னா டீம், கைகளுக்கும் போடலாம் கால்களுக்கும் போடலாம். ஸோ நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறீங்க, ஒரு யூத் எலிக்சர் போடுறீங்க, ஒரு பிரைட்னிங் க்ரீம் போடுறீங்க அப்படின்னா நம்ம கழுத்துக்கும் அப்ளை பண்ணலாம், ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம் டீம். ஸோ இப்போ ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கழுத்து மட்டும் ஒரு கலர்ல இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்துலயும் அப்ளை பண்ணணும், முகத்திலையும் அப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் மட்டும் கட்டாயமாக நீங்க கைகள்லயும் அப்ளை பண்ணலாம், கால்கள்லயும் அப்ளை பண்ணலாம், எந்த தவறும் இல்லை. ஆனா தினசரி ஒரு ஸ்கின் கேர் பண்றீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி சீரம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 டிராப் நீங்க அப்ளை பண்ணிட்டு பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் டிராப் கூட நீங்க நெக்ல அப்ளை பண்ணலாம், தவறு இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம எப்பவுமே வந்துட்டு நெக் ஏரியாவை எப்பவுமே விட்டுறக்கூடாது ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓவர் கிளென்சிங். ஓவர் கிளென்சிங் அப்படின்னா சிலருக்கு எந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் கிளென்ஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ல இருந்து 5 தடவை முகம் கழுவிட்டே இருப்பாங்க அடிக்கடி. இப்படி நீங்க ஒரு நாளைக்கு 5 ல இருந்து 6 முறை இல்ல 7 முறை முகம் கழுவுறீங்க அப்படின்னா நம்ம சருமத்தில், அதாவது எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெய்லி நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சா நம்ம ஹேர் என்ன ஆயிடும்? ஆயிலே அப்ளை பண்ணல ஒரு வாரம் ஃபுல்லா, டெய்லி ஷாம்பு மட்டும் போட்டு குளிக்கிறோம், எப்படி இருக்கும்? நல்லா வறண்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு டைம் ஷாம்பு போடுறது ஒரு வாரம் கண்டினியூஸா பண்ணாலே அந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகுதோ அதை விட 10 மடங்கு நம்மளுடைய சருமம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு ப்ரொடியூஸ் பண்ற ஆயில் இல்லாம நல்ல வறட்சி ஏற்பட்டு ஸ்கின் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி டல்னஸ் ஆகி ஒரு ரஃப் ஆகி பார்க்கவே அந்த ஸ்கின் வந்துட்டு தோல் எல்லாம் உரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நிறைய முறை கிளென்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய சருமம் பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்க காலையில ஒரு டைம் முகம் கழுவுங்க, மதியம் ஒரு டைம் வெயில போயிட்டு வந்தீங்கன்னா கழுகலாம், அண்ட் ராத்திரி ஒரு டைம். இதுக்கு இடைப்பட்ட சமயத்தில் உங்களுடைய முகம் பயங்கரமா தொட்டு பார்த்தாலே பிசு பிசுன்னு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா டீம், நீங்க நார்மல் வாட்டர்லயே வாஷ் பண்ணலாம். வெறும் தண்ணியிலே முகம் கழுகி ஒரு டவல் இல்லைன்னா டிஷ்யூ வச்சு நீங்க தொட்டு தொட்டு ஒரு பேட் ட்ரை மாதிரி பண்ணுங்க. போட்டு நல்லா தொடச்சு கூட எடுக்க வேண்டாம், சாஃப்டா ஒரு பேட் ட்ரை பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியர்வையினால வரக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சால்ட் மாதிரி இருக்கு, ஒரு உப்புத்தன்மை வாய்ந்தது. ஸோ நீங்க ஒரு நார்மல் வாட்டர் போட்டீங்கனாலே போயிடும். ஆனா ரொம்ப தூரம் ஹெவி டிராவல் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப தூரம் பைக் டிராவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ், அஷ்யூர் கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ், அஷ்யூர் வைட்டமின் ஃபேஷியல் ஃபோம் இருக்கு, ஸ்கின் ஃபார்முலா 9ஓட டீப் கிளென்சிங் ஆயில் இருக்கு, எது வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிட்டு கழுகலாம். ஏன்னா அந்த அழுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி குட்டியா நீங்க கைகள்ல பாத்தீங்கன்னா துகள்கள் இருக்கும், ஒரு முடி வரக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபேஸ்க்குள்ள குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும், அதை நம்ம போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா
ஒரு ஆரஞ்சோட தோல், அந்த தோல் மேல குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா டீம், அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ்குள்ளேயுமே குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும். நீங்க வெளியில ரொம்ப தூரம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ள போய் டஸ்ட் ஏறிடும். அப்ப நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் ஒரு வேர்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்காக நீங்க 4-5 தடவை திரும்ப 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 எனி கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணி கழுகுனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெயில்ல நம்மளோட ஸ்கின் நல்லா டேன் ஆயிடுச்சுன்னா நம்ம நினைக்கிறது ஏதாவது ஸ்க்ரப் போட்டா நம்ம ஃபேஸ் பளபளன்னு ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய தவறு டீம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி விகரஸா ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதி கருமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம உடம்பு குளிச்சா பளிச்சுன்னு ஆயிடுவோம். ஸோ இதெல்லாமே மித். இது வந்துட்டு ஒரு பொய், அந்த உண்மையே கிடையாது. அண்ட் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சின்ன ஒரு 8 மாசம் 7 மாசம் 9 மாசத்துல அப்படி தவழ்ந்து போவோம், முட்டி வச்சு அப்படி இப்படி இப்படின்னு தவழ்ந்து தவழ்ந்து போவோம். நீங்க உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முட்டி பகுதிகள் எல்லாமே நல்ல கருமை அடைஞ்சு இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நம்ம முட்டிகளை வச்சு தேய்ச்சு 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 போறது. அப்போ ஓவரா ஒரு இடத்துல நம்ம ரப் பண்ணும் பொழுது அந்த இடம் என்ன ஆகுதுன்னா கருமை அடையுது. அப்போ ஓவரா நம்ம எக்ஸ்போலியேட் பண்றோம் அப்படின்னா என்ன என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சருமம் ஆஷஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டோம், நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம், நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அகெயின் ஒரு பிரைட்னிங் க்ரீம் ஆர் யூத் சார் ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இரிட்டேட் ஆகுறது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வெயில் காலத்துல. தவறு. நம்ம கிட்ட அஷ்யூரோட பப்பாயா ஸ்க்ரப் இருக்கு வெஸ்டீஜ்ல, அது நீங்க வாரத்துல ஒரு டைம் ஒரு பட்டாணி அளவு எடுத்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் சாஃப்ட் மசாஜ் கொடுத்து கழுகலாம், அது வேற. நீங்க தினசரியா பண்றது இல்ல வெளியில கிடைக்கக்கூடிய இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அரிசி மாவு அந்த மாதிரி போட்டெல்லாம் மசாஜ் பண்ணாலும் நிச்சயமா உங்க சருமம் வந்து பாதிப்பு அடைகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம முகத்த தொட்டுக்கிட்டே இருக்கிறது. காரணமே இல்லாம நம்ம நெத்திய தொடுறது, நம்ம முகத்த தொடுவது, கழுத்த தொடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய டஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கை வந்து ஒரு டேபிள்ல தொட்டுட்டு வரோம் அப்படின்னா, அந்த டேபிள்ல என்னென்ன கிருமிகள் எல்லாம் இருக்கோ, நம்ம முகத்த தொடும் பொழுதும் நம்ம ஸ்கின் கேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்கள்ல கைய வச்சுட்டு அந்த அழுக்கு கையோட நம்ம முகத்தை தொடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிக பாக்டீரியாஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல போய் அக்யூமுலேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அந்த மாதிரி எப்பவுமே கான்ஸ்டன்டா நம்ம எல்லாமே தொட்டுட்டு நம்ம லைக் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஏதாவது நம்ம காய்கறி வெட்டிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம ஃபேஸ் அப்படி 4 விரல் வச்சு அப்படி நம்ம வைப் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை நம்ம அதிகம் தான் படுத்தி விடுறோம். அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இன்கரெக்டா பண்றது. ஸோ இன்கரெக்டா பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிரீம்ஸ் லைக் யூத் எலிக்சர், பிரைட்னிங் கிரீம் அந்த மாதிரி போடலாம். கடைசியா நம்ம சன்ஸ்கிரீன் போடலாம். பட் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிளென்சிங் போடுவாங்க, ஆட் பண்றவங்க இருக்காங்க. அண்ட் ப்ராப்பரா எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் போடணும் அப்படின்ற மாதிரி கூட தெரியாம இருக்காங்க. ஸோ இப்போ ஒண்ணு போடுறோம் அப்படின்னா கூட
நிச்சயமா நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகுது. பார்த்தோம் அப்படின்னா முகம் கழுவாமலே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூட அந்த வேர்வை எல்லாமே உங்க ஸ்கின்ல போய் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அதுக்கு மேல நீங்க ப்ராடக்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா நமக்கு ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது. அப்போ முகம் கழுவிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்கின் ஃபார்முலா 9 ஒரு அஷ்யூர்ல நீங்க என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் கடைசியா சன்ஸ்கிரீன்ல முடிக்கணும். ஸ்டார்ட் பண்றது கிளென்சிங்ல ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியா முடிக்கிறது சன்ஸ்கிரீன்ல முடிக்கணும். அப்படி முடிக்காம முகத்தை கழுவாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்ல முகத்தை கழுவி ஸ்டார்ட் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் இல்லாம பிபி கிரீம்ல முடிச்சிட்டீங்க, இல்ல ஃபவுண்டேஷன்ல முடிச்சிட்டீங்க, சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வெயில்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் கருமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சன்ஸ்கிரீன். சிலருக்கு சன்ஸ்கிரீன் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றது செட் ஆகலாம். ஸோ பிபி கிரீம்ல வந்துட்டு எஸ்பிஎஃப் இருக்கு, ஃபவுண்டேஷன்ல எஸ்பிஎஃப் 15 இருக்கு அப்படின்னா கூடி அட்லீஸ்ட் நமக்கு எஸ்பிஎஃப் 30 தேவைப்படுது இந்த வெயில் காலத்துல. நீங்க 50ஆவது டு த மேக்ஸ் நம்ம எடுத்தாதான் 98% நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முகம் எல்லாமே பயங்கரமா ஒரு ரேஷஸ் வந்து, அலர்ஜி வந்து, நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட்டாயம் 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அஷ்யூர் கேட்டகரியில இருக்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். 20 வயசிற்கு மேற்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். மழை பெய்யறதால இன்னைக்கு சன்ஸ்கிரீன் வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடாது. வீட்டுல இருக்கோ, வெயில் வெளியில தானே இருக்கு, ஏசி ரூம்ல இருக்கோ, அதனால சன்ஸ்கிரீன் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல இருந்து சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம், டக்குன்னு நமக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம வேற ப்ராடக்ட்டுக்கு ஸ்கிப் ஆயிடுறோம். ஸோ அப்படி ஸ்கிப் ஆகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கூட இன்னும் 2-3 பிரச்சனைகளை நம்ம சேர்த்து தான் வர வைக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிம்பிள்ஸ் இருக்கும் பொழுது நம்மளுடைய முகம் ரொம்ப டல்லாவே இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரச்சனை வந்து பருக்கள் அதிகமா இருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனைனா, அப்போ பிளெமிஷ் ஜெல் நம்ம போட்டுட்டு வரோம். இப்போ இந்த பிளெமிஷ் ஜெல் போடும் பொழுது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 வாரத்துல இருந்து ஒரு 4 வாரம், அதாவது ஒரு மாசமாவது நமக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரிசல்ட் பாக்குறதுக்கு. இப்போ அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என் முகம் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு நல்ல பிரைட்டா வேணும் அப்படின்ட்டு நான் பிரைட்னிங் கிரீம் மாத்துறோம் அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அட்லீஸ்ட் நமக்கு பிம்பிள் சரியாகணும்னா அந்த ப்ராடக்ட் நம்ம கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணாதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது ரிசல்ட் வரக்கூடிய டைம்ல, கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய டைம்ல நம்ம டக்குன்னு ஒரு ப்ராடக்ட மாத்திட்டோம், இல்ல வைட்டமின் சியே யூஸ் பண்ணா கூடி அந்த பிம்பிள ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்க சருமத்தில் சுருக்கங்கள் இருக்கு, யூத் எலிக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் அது ஒரு 2ல இருந்து 3 மாசம் நீங்க யூஸ் பண்ணும் பொழுதுதான் ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ அதுக்கு இடையில நம்ம அதை நிறுத்திட்டு நம்ம வேற ஒரு க்ரீம் போடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரியாது, வேரி ஆகும். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட ரிசல்ட் வர்றதுக்கும் நமக்கு ரொம்ப நாள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நீங்க வந்துட்டு இந்த சம்மர்ல நமக்கு என்னென்ன கிடைக்குதோ, வெயில்ல நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நல்ல வேற ஏதாவது ஜில்லுன்னு அந்த கலர் பாப்சிக்கிள்ஸ் எல்லாமே சாப்பிடுறது, கலர் ஐஸ் எல்லாமே சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய இனிப்பு வகைகள் சாப்பிடுறது, ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளீன் இல்லாத ஃபுட்ஸ் சாப்பிடுறீங்க, நிறைய ரோட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர்ல நம்ம சாதாரணமாவே பிம்பிள்ஸ், ஆக்னே, பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூடவே இதை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா 100 மடங்கு கண்டிப்பா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் நம்ம உடம்புல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ
இது நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி வெளி உணவுகள சாப்பிடுறீங்க. ஆனாலும் ஸ்கின் கேர் பண்றோம் அப்டின்னா, நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. கம்ப்ளீட்டா நம்ம இனிப்பு சாப்பிடுறத நிறுத்தணும். ஆல்கஹால்ஸ் ஆர் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா, அத கம்ப்ளீட்டா நம்ம நிப்பாட்டணும். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா பேக்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல வரக்கூடிய அது எந்த விதமான அ ட்ரிங்க்ஸா இருந்தாலும் அத கண்டிப்பா நிப்பாட்டணும். அதே மாதிரி எண்ணெய் வகைகளையும் நிப்பாட்டணும். உப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் எதா இருந்தாலும் கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நிச்சயமா நமக்கு இந்த சம்மர்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மேக்கப் போட்டுட்டே தூங்குறது. இன்னும் சிலர் பார்த்தோம் அப்படின்னா, ஹோம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். வேற ஏதாவது ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரெய்னிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, அந்த மேக்கப்ப நம்ம ரிமூவ் பண்ணாம, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தூங்குறோம் அப்படின்னா, இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு தூங்குவோம். ஸோ ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நெனச்சோம்னா, இங்க தான் பிரச்சனை ஆரம்பம். நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே அந்த நம்ம படுத்திருக்கக்கூடிய தலையணை உறையில ஏறிடும். இப்ப இந்த தலையணை உறையில ஏறிடுச்சு அப்படின்னா, நம்ம திருப்பி, 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 திருப்பி முகத்த வச்சு ஒரு ஒரு சரிஞ்சு படுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா பிரச்சனைகள் வரும். அலர்ஜி வரும். ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமம் பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு ஒரு முறை அதோட செல்ஸ அதுவே புதுப்பிச்சுக்கும். சிலருக்கு பார்த்தோம் அப்டின்னா, இடையில தோல் உரியிற மாரி இருக்கும். ஸோ மாசத்துல ஒரு டைமாவது அட்லீஸ்ட் சின்ன சின்னதா தோல் உரியிற மாரி இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்ல. நம்மளோட செல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெனியூ ஆகுது. அதாவது டர்ன் ஓவர் ஆகுது. இப்போ இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டே தூங்குறீங்க அப்டின்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கின் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ஈரப்பதம் போகாததால நல்லா வறண்டு போயிடும். நல்லா வறண்டு போயிடுச்சுன்னா, இந்த மேக்கப் போட்டுட்டு தூங்கிட்டு ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் தாண்டி நீங்க முகத்த கழுவி பார்த்தீங்கன்னா, நல்லா வறண்டு போயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி நம்மளோட ஆரஞ்சு இருக்கு இல்லையா டீம், இந்த ஆரஞ்சுல குட்டி குட்டியா ஓட்டைகள் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ்லயுமே குட்டி குட்டி ஓட்டைகள் இருக்கும். அந்த குட்டி குட்டி போர்ஸ்குள்ளேயும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போய் நல்லா உட்காந்துருச்சுன்னா, நீங்க நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணா கூட போகாது. அத போட்டுட்டு அப்படியே தூங்கும் பொழுது. நம்ம ஒரு மேக்கப் போட்டுட்டு வெளியில போறோம் அப்படின்னா, வந்த உடனே அத ரிமூவ் பண்றது வேற. அத போட்டுட்டே அப்படியே ஒரு இடத்துல நம்ம தூக்கும் பொழுது, நம்மளோட செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நைட்ல வொர்க் ஆக வேண்டியத அதோட வேலைய பார்க்க முடியாம தடுத்துருது. இப்ப தடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நம்மளுடைய சருமத்தில் அதிக சுருக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம மேக்கப் போட்டுட்டு, அது வெயில் காலமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்தாலும் மேக்கப் போட்டுட்டு நம்ம தூங்கவே கூடவே கூடாது. அது ரொம்ப லேட் ஆனாலும் நம்மகிட்ட மிஸ்ட்ரல் ஆஃப் மிலானோட 2 இன் 1 ஃபேஸ் அண்ட் ஐ மேக்கப் ரிமூவர் இருக்கு. பைஃபேஸ்டு ஃபார்முலாவோட. ஸோ ஜஸ்ட் அத யூஸ் பண்ணி ஒரு ஷேக் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அட்லீஸ்ட் நீங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாவது தூங்கணும். இல்லனா கண்டிப்பா சரும பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெயில் காலத்துல நம்ம உடம்புல பயங்கரமா வேர்வை ஏற்படும். இந்த பயங்கரமா வேர்வை ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலையணை உறையும் ஒரு மாதிரி வேர்வை ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பெட்ஷீட்டும் பார்த்தோம்னா, நல்ல ஒரு வேர்வை ஸ்மெல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இயற்கையாவே அழுக்குகள், அதாவது சின்ன சின்ன தோல் எல்லாமே அ உரியும். ஆனா, நமக்கு அது கண்பட தெரியாது. இது எல்லாமே நம்மளுடைய பெட்ஷீட்ஸ் அண்ட் தலையணை உறையில போய் சேரும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா இத நம்ம துவைக்கவே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுடைய உடம்பில் பல பகுதிகள்ல பல பிரச்சனைகள் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம டாண்ட்ரஃப் தொல்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கட்டாயம் வாரத்திற்கு 2 முறையாவது நம்மளோட பெட்ஷீட்ஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய தலையணை உறையாக இருக்கட்டும், பில்லோ கவர்ஸ் ஆக இருக்கட்டும், ஸோ நீங்க ஏசி ரூம்ல தான் இருக்கீங்க, ஸ்வெட் ஆகாது அப்படின்னு நெனச்சா கூட டீம் அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பா நம்ம வெளியில போயிட்டு வரும்பொழுது அந்த ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகியிருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்து படுத்தா கூட நம்ம உடல்ல
சின்ன சின்னதா அழுக்கு வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இது நேச்சுரலா நடக்கிறது நம்மளோட உடம்புல. ஸோ கிளீனா இருக்க வேண்டியது இந்த வெயில் காலத்துல மிக முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த விதமான நல்ல உணவுகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எந்த விதமான அ, அ, கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸோ, வேற ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ எதுவுமே போடல. பட் உங்களுக்கு சின்ன சின்னதா ஸ்கின் ப்ராப்ளம் வருது. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை பல்மடங்கா பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெவல் 1ல இருக்கும் பொழுதே நம்மளோட சரும பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, வெகு சீக்கிரமாவே பிரச்சனையை சரியாக்கிடலாம். ஸோ நம்ம லெவல் 1லே கண்டுபிடிக்காம அது கொஞ்சம் போகட்டும் போகட்டும் போகட்டும்னு பெருசா மங்கு வந்து கன்னத்தை ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ரீம் தேடுறோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு 6 மாசமாவது டைம் எடுக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ அதை ஸ்டார்டிங்லே டீம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்லோவாவே நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது, இப்போ டெய்லி டெய்லி நம்ம யூஸ் பண்றோம்னா டக்குன்னு சரியாயிடும். நம்ம அத சரி இப்பதானே வந்துச்சு, அது அப்படியே சரியாயிடும் விட்டா அப்படின்னா, அது அதிகமாயிடும். நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா, அது அப்படியே அதிகமாயிடும். அது எந்த சரும பிரச்சனையா இருந்தாலும் பார்க்காம விட்டுட்டோம்னா அதிகமாயிடும். அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 1 வருஷம், 2 வருஷம் தாண்டி ஒரு 3 வருஷத்துல பெருசாயிடுச்சு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு எப்படி அது 1 வாரத்துல குணமடையும்? வாய்ப்பே இல்ல. நம்ம கட்டாயம் அது 1 மாசம், 2 மாசம் கன்டினியூஸா நம்ம ஸ்கின் கேர் பண்ணா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் எப்பவுமே வெயில் காலத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன வெயில் அடிச்சாலும் கண்டிப்பா டீம் காலையிலும் ஸ்கின் கேர் பண்ணணும், நைட்டும் ஸ்கின் கேர் பண்ணணும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் கட்டாயம் ஸ்கின் கேர் பண்ணணும். இந்த ஸ்கின் கேர் எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ அதுல மிக முக்கியமா நான் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முகம் கழுகுறதுக்கு மிக முக்கியமான ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய இந்த டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட என்டையர் ஸ்கின் ஃபார்முலா ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்விஸ் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிளான் பேஸ்ட் வீகனும் கூட அண்ட் 100% ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றது. அண்ட் இந்த டீப் கிளென்சிங் ஆயில் பார்த்தோம்னா இது ஒரு கொரியன் ஃபார்முலேஷனும் கூட, ரொம்பவே ஆயில் பேஸ்டும் கூட, எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னா நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ஸ்கின்னுமே இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய துகள்கள், குட்டி குட்டி ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா அந்த ஓப்பன் போர்ஸ், ஸோ அதை கூட கிளாக் பண்ணாம அதுல இருக்கக்கூடிய அழுக்க ஃபுல்லா எடுத்துரும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்டா வச்சுக்கும். இதுல ஆன்டிரோபோ ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் பெரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால ஸோ நாலுமே சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்றது மட்டும் இல்லாம நல்ல மாய்ஸ்சரைஸ்டா நல்ல ஈரப்பதத்தோடவும் மென்மையாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம பாதாமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தை நல்லா பளபளன்னு ஆக்குறது. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறது தான் ஆல்மண்ட் ஆயிலோட பெனிஃபிட். அண்ட் பெரி காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதத்தையுமே தக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஸோ ஆண்கள் பெண்கள் கட்டாயம் தினசரி நம்ம வீட்டுல காலையில நைட்டு நான் சொன்ன மாதிரி உடம்புக்கு அஷ்யூரோட ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் சோப் அண்ட் கிரீன் சோப் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெயிலுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. காலையில பார்த்தோம் அப்படின்னா டீப் கிளென்சிங் ஆயில் போட்டு முகம் கழுவுங்க. அண்ட் நைட்டுக்குமே இதையே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். அகைன் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் மிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே டைப்ல இருக்கும். ஸோ ஃபேஸ்ல நீங்க 2 to 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 டைம்ஸ்னா ஒரு செஷனுக்கு, அதாவது முகம் கழுவிட்டீங்கன்னா இது 2 டைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே பண்றதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் உங்க ஸ்கின் இரிட்டேட்டடா இருந்தாலோ, சில டைம் உங்க ஸ்கின் ரொம்ப வறண்டு போயிருந்தாலோ, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரேஷன் இல்லாத ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டபுள் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா இந்த வெயிலுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். இதுல டமஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீ வாட்டர் மினரல்ஸ் இருக்கிறதால ஸோ நம்மளோட சருமத்தை வறட்சி அடையாமலும் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சருமத்தை நல்லா வந்துட்டு ஈரப்பதத்தோட வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா
இதை நீங்க காலைல முகம் கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ஹோம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா அப்பவும் யூஸ் பண்ணலாம். சாயங்காலமும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, ரொம்பவே களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, உங்க முகம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய விஎல்சி ப்ரோக்ராம் இருக்கலாம், சிஎன்டி ப்ரோக்ராம் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு ட்ரைனிங் கூட இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஹைட்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ல இருந்து 6 தடவை இந்த க்ளோ மிஸ்ட் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். மேக்கப் நீங்க பண்றீங்க, பெருசா நான் நல்ல மேக்கப் பண்றேன், ஒரு நல்ல ஹைட்ரேஷன் வேணும், ஒரு ஃபேஸே ட்ரையா இருக்க மாதிரி இருக்குதுன்னா கூட தாராளமா நீங்க இந்த க்ளோ மிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் 20 வயசிற்கு மேற்பட்டு இருக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், ஆண்கள் பெண்கள். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு மிக முக்கியமா நம்மளுடைய சருமத்தில் அதிக கருப்பு கருப்பு அடைகிறது, அது மட்டும் இல்லாம நிறைய கரும்புள்ளிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் மங்கு, அதாவது பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பச்சை பட்டாணி அளவு நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9ஓட இந்த பிரைட்னிங் கிரீமை ஒரு பச்சை பட்டாணி அளவு மட்டும் நீங்க கழுத்து, உங்களுடைய முகம், ஆல் ஓவர் தி ஃபேஸ் நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10 ல இருந்து 15 செகண்ட் ஒரு சாஃப்ட் மசாஜ் கொடுத்து அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாரிப்ரோஸ்டெம் செல், டெய்ஸி ஃபிளவர், விட்டமின் பி3 அண்ட் நாசிஸ்கஸ் ஃபிளவரோட வேக்ஸ் இருக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய மங்கு, அதாவது மங்குலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஃப்ரெக்கல்ஸ் இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வெயில்ல நம்ம வாட்ச் போட்ட இடம், செருப்பு போட்ட இடம் மட்டும் ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கும், மற்ற பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கருப்பா இருக்கும். இதை விட மிக முக்கியமா நம்ம கழுத்து நல்லாவே கருப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பகுதிகள் கழுத்துல கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம், முகத்திலையும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயசானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஏஜ் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட பிரைட்னிங் கிரீம் நீங்க தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ஃபார்முலா 9ஓட ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் வித் எஸ்பிஎஃப் 50 அண்ட் PA3+. ஸோ எப்பவுமே நம்ம முகம் கழுவியாச்சு, ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு, நீங்க யூத் எலிக்சர் போடலாம், பிரைட்னிங் க்ரீம் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச பிளெமிஷ் ஜெல் போடலாம், ஆர் வைட்டமின் சி, உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பிடிக்குதோ நம்ம ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணா கட்டாயம் 2 ஃபிங்கர் ரூல், அதாவது 2 ஃபிங்கர் அளவுக்கு கட்டாயம் சன்ஸ்கிரீன் உபயோகிக்கணும். இந்த சன்ஸ்கிரீனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாலே ரொம்ப ஒயிட் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதை ப்ராப்பரா அப்ளை பண்ணாததால தான் அது அந்த மாதிரி இருக்கு. 2 பம்ப் எடுத்த நம்ம கழுத்து, ஃபேஸ், முடிஞ்சா கைகளில் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல இருந்து ஒரு 1 மினிட் சாஃப்ட் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடும். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும், சீரம் பேஸ்ட் அப்படின்றதால சீக்கிரமா சருமத்தில் உறிஞ்சிடும். அண்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒயிட் காஸ்டிங், ரொம்ப ஒயிட் அடிச்ச மாதிரி இருக்காது. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹைலரானிக் ஆசிட் அண்ட் பேங்காங் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதால உங்க சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம சருமம் நல்ல ஈரப்பதத்தோடவும் சருமம் நல்ல டேனிங்ல இருந்தும் காப்பாத்தும். அண்ட் சன்ஸ்கிரீனோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள 3 விதமான பிரச்சனையில இருந்து காப்பாத்துது. 3 விதமான பிரச்சனைகள், அதாவது SPF 50 நம்ம யூஸ் பண்ணும் பொழுது 3 விதமான பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும். UVA, UVB அண்ட் UVC. UVA அப்படின்னா அல்ட்ரா வயலட் ஏஜிங், வெயில்ல போயிட்டு வந்தா நமக்கு கருப்பாகிறது, ஒரு மாதிரி ஸ்கின்ல சுருக்கம் வர்றது, நம்ம ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகி ஒரு ஏஜ்டு லுக் மாதிரி இருந்ததுன்னா அதுல இருந்தும் காப்பாத்தலாம். UVB அப்படின்னா வெயில்ல போயிட்டு வந்தா ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிவப்பாயிடுறது, சிவப்படைதல், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க SPF 50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். அண்ட் UVC அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சர் அப்படின்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்தும் உங்களோட சருமத்தை வந்துட்டு நீங்க தாராளமா பாதுகாக்கலாம். ஸோ தினசரி சன்ஸ்கிரீன் உபயோகிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜின் லெவலும் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலாஸ்டிசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட்
நம்ம ஸ்கின் கேர் மட்டும் பண்றதால நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத தாண்டி காலையில 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெயில்ல போகாம இருக்கிறது மிகவும் நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு மிக முக்கியமா எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் சன்ஸ்கிரீன் போடுங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கேப்பும் யூஸ் பண்ணுங்க. ஃபுல் ஸ்லீவ் அதாவது ஃபுல் ஷார்ட் ஸ்லீவா இல்லாம கைகள் நீளமா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. கழுத்து ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கக்கூடிய மாரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. நல்லா தண்ணீர் குடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த ஒரு வெயில் காலத்திலிருந்து நம்மளோட சருமத்தை நல்லாவே பாதுகாக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தினசரி நல்லா தண்ணி குடிக்கணும். தினமும் எஸ்பிஎஃப் அப்ளை பண்ணணும். 12 வயசிற்கு மேற்பட்டு இருப்பவர்கள் அஷ்யூர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ், லைட்னிங் கிரீம், அஷ்யூர் சன்ஸ்கிரீன் தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 7லிருந்து அட்லீஸ்ட் 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் நல்ல உறங்கணும். நல்ல தூக்கம் தேவைப்படுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி அகைன் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தூங்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்த ரொட்டீனே நீங்க ஃபாலோ பண்ணணும்னா அகைன் கிளென்சிங் ஆயில், ஃபேஸ் மிஸ்ட், பிரைட்னிங் கிரீம் மட்டும் போதும். நைட்டு நமக்கு சன்ஸ்கிரீன் தேவைப்படாது. அதே மாதிரி அடிக்கடி முகத்தை தொட வேண்டாம். ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா உடம்புல அங்கங்க ரேஷஸ் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அஷ்யூரோட ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அஷ்யூரோட ஆலோ குக்கும்பர் ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். சர்க்கரை சாப்பிடுவதை கம்மி பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி பில்லோ கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா வெளியில வாக்கிங் அந்த மாதிரி போங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நிச்சயமா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து உங்களை காப்பாற்றலாம். இந்த சம்மர்ல நல்ல தண்ணீர் குடிச்சு நல்ல ஸ்கின் கேரும் பண்ணி நல்ல ப்ரொடெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னும் நல்ல க்ளோவா, நல்ல பியூட்டிஃபுல்லா, நல்ல யூத்ஃபுல்லா, டேனிங்ல இருந்தும் காப்பாற்றலாம். ஸோ தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ வெல்த். Thank you, Priya ma'am. So giving a wonderful sections. Thanks to everyone. So இந்த டீச்சிங் டியூஸ்டே ப்ரோக்ராம்ல கண்டினியூவா நம்ம நிறைய செக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கலர் காஸ்மெட்டிக்ஸை நம்ம இந்த சம்மர் சீசனுக்கு எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் நமக்காக மிஸ் பிரியா கோபாலகிருஷ்ணன் காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் நமக்காக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டீம் நம்மளுடைய இந்த சம்மர் சீசனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத லாஸ்ட் வீக் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட் வீக் இந்த டீச்சிங் டியூஸ்டேல நம்ம ஸ்கின் கேர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோவும் டுகெதரா நாளைக்கு நாங்கள் மறுபடியும் லிங்க் போஸ்ட் பண்றோம். ஸோ இது 2 செக்டார்லையும் நீங்க உங்களுடைய சம்மரை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத ஐடியாலஜியை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டீச்சிங் டியூஸ்டேல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ். ஸோ டீச்சிங் டியூஸ்டே ப்ரோக்ராம் நிறைய லீடர்ஸ் உடைய சப்போர்ட்னால ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனுக்கு வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த மைல் ஸ்டோன் மூலியமா வரக்கூடிய நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் டியூஸ்டே சர்ப்ரைஸ்டு டீச்சிங் டியூஸ்டே டு எவ்ரி ஒன். ஸோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அடுத்த மந்த் உடைய ஃபர்ஸ்ட் டீச்சிங் டியூஸ்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் படிப்படியா நிறைய பேருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வெஸ்டீஜின் மூலியமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள போகும். விஷ் யூ ஆல் த சக்சஸ். விஷ் யூ வெல். தேங்க் யூ.